இன்னைக்கு நான் டாபிக் வந்து வேளாண்மை கூறுகள், அதாவது மண் மற்றும் வேளாண்மை அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கற்றல் நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய மண் வகைகளோட தன்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீர்ப்பாசனம் மற்றும் பல்நோக்கு திட்டங்களோட முக்கியத்துவம். நெக்ஸ்ட் இந்திய வேளாண்மையோட வகைகள் மற்றும் அதன் முக்கியத்துவம். அடுத்ததாக கால்நடை மற்றும் மீன் வளங்கள். நெக்ஸ்ட்டு வேளாண்மை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். இதில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மண்வளம் முக்கியமானது. ஸோ வேறுபட்ட சூழல் இருக்கிறதுனால பலமான மண் வகை ஏகப்பட்ட மண்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அறிமுகத்தில் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் அங்கே சொல்லல. ஸோ மண் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்துல சொல்லியிருக்காங்க. மண்ணா வந்து கனிமத்தோட கூட்டுப்பொருள், மக்கிய தாவரம், விலங்கின பொருள், காற்று, நீர் இதெல்லாம் உள்ளடக்கியது. ஸோ இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமியின் தோல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். ஸோ புவியின் தோல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம் மண்ணை. நெக்ஸ்ட்டு ஸோ மண் வந்து பார்த்தோம்னா மண் துகள், களிமண், மணல் மற்றும் மண்படிவு அப்படின்னு சொல்லி வகைகளாக பிரிக்கப்படுது. மண் துகள் எப்படி பிரிக்கப்படுதுன்னா களிமண், மணல், மண்மண்டின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிக்கப்படுது. இது ஒரு முக்கியமானது. அடுத்த பாறை சிதைவடைகிறதுனால தான் மண்ன்றது உருவாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சில மண் வகை பார்த்தோம்னா தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு, அதாவது வந்து இப்போ பாறைகள் வந்து தேஞ்சு 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 அரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் படிய வைக்கப்பட்டு உருவாகுது. மண் வந்து ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும்னு சொல்கிறாங்க. அடுத்து மண்ணோட வகைகளை பொறுத்த வரைக்கும் 1953 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம்ன்ற அமைப்பு சொன்ன அடிப்படையில் மண் வகைகளை 8ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இதில் வந்து நமக்கு இந்த படத்தில் வந்து எந்தெந்த மண் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இதுல இருந்து தெரிய வரும். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கரிசல் மண் இருக்கும் 29.69%. அடுத்ததாக வண்டல் மண், செம்மண் 28%. இந்த கரிசல் மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் செம்மண் காணப்படும். இதை நீங்கள் ஃபுல் நம்ம கான்செப்ட் சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வண்டல் மண் 3வது இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காடு மற்றும் மலைமண் 7.94%, வறண்ட பாலைமண். ஸோ இந்த ஒரு 4 இதை மட்டும் ஓரளவுக்கு பார்த்தா போதும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஆர்டர் படி சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்தியாவில் மண் வகைகளை வகைப்படுத்துக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ நமக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஒரே பாக்ஸ் தான் இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எல்லா மண்ணுடைய உருவாக்கம் எல்லா விஷயங்களும் சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வண்டல் மண். வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு இமயமலையில் உண்டாகக்கூடிய ஒரு வகையை வச்சு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னாவும் இமயமலையிலிருந்து பாறைகள் அடித்து கொண்டு வரப்பட்டு பாபர் கீழே படிய வைக்கப்பட்ட இடம் பாபர். இதுக்கப்புறம் என்ன ஆகும், தண்ணி இது வழியாக போயிட்டு இங்கேருந்து அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தராயின்ற காடுகளுக்குள்ளார என்ட்ராகும். அடுத்து தராயின்ற காடுகளை தாண்டி வர்றப்போ நமக்கு 2 விதமான வண்டல் மண் படிவுகள் உண்டாகும். என்ன அப்படின்னா முதல்ல வந்து பாங்கர் அப்படிங்கிற ஒன்று, காதர் அப்படிங்கிற ஒன்று. ஸோ முதல்ல உருவாகுது எதுனா காதர். நான் எப்படி வச்சுட்டேன்னா காதர் பாய் பிரியாணி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ற மாதிரி. காதர் அப்படின்னா புதிய வண்டல் மண். பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல். பாங்கர் பழைய, காதர் புதிய அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன். பாங்கர் பழைய. ஸோ இதான் இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. காதர்னா வந்து வெளிர் நிறமுறைய மரப்பாங்கான பண். ஏன் அப்படின்னா கொண்டு வந்து இப்போ ஆறு வந்துகிட்டு இருக்குன்னா அந்த பகுதியோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கரைகளில் படிய வைக்கக்கூடிய வெளிநிற மண் தான் காதர். இதுவே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இது படிவுகளை படிய வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்க மண் பக்கத்து இடத்துக்கு போயிடும். அப்போ வெளிர் நிற மண் அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதில்ல, இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா சில எக்ஸ்ட்ரா மக்கிய பொருள் இதனால் என்ன ஆயிரும்னா கொஞ்சம் கரு நிறத்துக்கு மாறிடும். அதனால வந்து இதை வந்து பாங்கர்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு காதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காதர்னா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. காதர்னா வெளிநிறமுடைய மணப்பாங்கப்பன் மண். அடுத்து பாங்கர்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் கொண்டது. இது அடர் நிறம் உடையது வண்டல் மண். நெக்ஸ்ட் இது எப்படி உருவாகுது, ஸோ ஓடை மற்றும் ஆறுகளோட வேகம் குறைகிறப்போ படிய வைக்கிறதுனால இது உருவாகுது. அடுத்ததாக வந்து ஸோ இது ஒவ்வொரு மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றது உருவாக்கத்தை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எது அதிகம் எது கம்மின்றதை பார்க்கணும். அதுக்கு ஏதோ சிறப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது எங்கே காணப்படுதுன்னு பார்க்கணும். அதில் என்னென்ன பயிர்கள் விளையுதுன்றதை பார்க்கணும். ஸோ இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ஒரு மண் அப்படின்னா 3 விஷயங்கள் தான். NPK இதான் வந்து பெரும ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த 3 விஷயம்தான். ஸோ 3 வந்து எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம், பாஸ்பரிக் ரெண்டுமே அதிகம். நைட்ரஜன் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா நைட்ரஜன் ஒரு மண்ணில் இருக்குது அப்படின்னா அந்த மண்ணில் இலைமக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது உயிரி சிதைவு மற்றும் இலைமக்கு இருந்தால் தான் அந்த மண்ணில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஆற்றுல இலைமக்கோ உயிரி சிதைவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால தான் நைட்ரஜன் கம்மி. மற்ற 2 கண்டென்ட்டும் ஈஸியாக இருக்கும், ஸோ அதிகமாக இருக்கும்.
பொட்டாசியம் மற்றும் பாஸ்போரிக் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் சுண்ணாமும் கார்பனும் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நைட்ரஜன் இதில் குறைவாக இருக்கான்ற விஷயம் தான் நமக்கு மேட்ரு. அடுத்தது மண்ணோட தன்மைகள் வண்டல், மண்மண்டி, களிமண் போன்ற கலவைகளோட இது காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது எங்கே காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக போட்டலாம். எப்படின்னா இந்தியாவில் 6 காணப்படக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் போடலாம். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் 6ன்னு உங்களுக்கு எங்கெல்லாம் தெரியுதோ எல்லா இடத்தையும் போட்டலாம். அடுத்தது அந்த ஆறுகள் அப்படிங்கிறத போனதில் பார்த்துருப்போம். ஸோ 6 அப்படிங்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தெரிஞ்சிடும். எந்தெந்த மாநிலங்கள் 6 இருக்கோ எல்லா இடத்தையும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் வண்டல் மண்றது வளமான மண். அதனால தான் உலகத்துடைய எல்லா நாகரிகமும் சமவெளியில் உண்டானது, ஆற்று சமவெளியில் உண்டானது. அங்கே போட முடியாத பயிரே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் என்ன வேணாலும் போடலாம். நெக்ஸ்ட் கரிசல் மண். இரண்டாவதா கரிசல் மண். இது நம்மளுடைய இந்தியாவுடைய தக்கான பகுதி அப்படிங்கிறது கண்ட நகர்வு கோட்பாடு, கண்டத்தட்டு கோட்பாடு அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா கண்டத்தட்டு கோட்பாடு அடிப்படையில் இந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வந்து ஸோ நம்மளுடைய அந்த இதான் வந்து யுரேஷிய தட்டு, இது இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு. இந்த தட்டு இங்கே மோதி தான் இந்தியான்ற ஒரு அமைப்பு முழுமை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இந்த பரப்பு நகர்ந்து வந்துகிட்டு இருக்கப்போ பூமியில் இருக்கக்கூடிய அந்த அஸ்தினோஸ்பியர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளவு ஒன்று, அந்த பிளவுனால இந்தியாவுடைய இந்த மேற்கு பகுதியிலிருந்து ஒரு எரிமலை குழம்பு ஒன்று வெளிப்பட்டிருக்குது. அது என்ன இருக்குன்னா அப்படியே பரவி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பரவி இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னால் குஜராத், மகாராஷ்டிரா பகுதிகளிலிருந்து அப்படியே தெற்கு நோக்கின்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் கர்நாடகா இருக்குது, அப்படியே ஆந்திராவுடைய மேற்கு பகுதி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி குளிர்வடைந்த அந்த எரிமலை குழம்பால் உருவானது தான் அந்த கரிசல் மண் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால தான் இந்த மண் வந்து கருப்பாக காணப்படும். ஓகேங்களா? ஸோ ஏன் அது அப்போ காணப்படுதுன்னா அதுக்கு வந்து காரணம் இரும்பு மற்றும் டைட்டானியம் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய தாதுக்கள் வந்து அதிகமாக காணப்படுது. இதோட கலரே கருப்பு தான். அதனால தான் இந்த மண் வந்து கரிசல் மண் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ பசால்ட் பாறைன்றது எரிமலை தீப்பாறை தான். பசால்ட் பாறைன்றது எரிமலை தீப்பாறை. இந்த வகை பாறைகள் அரித்தல் செயல்பாட்டில் ஈடுபடுறதுனால தான் இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது உருவாகுது. நெக்ஸ்ட் இந்த மண்ணில் வேதியியல் பண்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில் அதிகமாக காணப்படக்கூடியதே சொல்லியாச்சு. இரும்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மேங்கனீஸ் வந்துடும். இது ஒரு ரூல்ஸ். கனிம வளம் பார்க்குறப்பையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இரும்பு எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல மேங்கனீஸும் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்குறோன்னா நமக்கு இந்த பொட்டாசியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். என்ன காரணம்? ஏன்னா இது வந்து எரிமலை குழம்பிலிருந்து உண்டாகிறது. அடுத்தது ஸோ கால்சியம், மெக்னீஷியம், கார்பனேட்டு இதெல்லாம் இருக்குன்றாங்க. கம்மி நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம், இலைமக்கு கம்மியாக இருந்தாலே நைட்ரஜன் கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மண்ணில் இலைமக்குன்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுறோன்னா இலை மரத்துலேருந்து கீழே விழுந்தா அதுதான் இலை மக்கி போகிறது. கரிசல் மண் பகுதிகளில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த மண்ணில் வந்து அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன் உருவாகிறப்போ இலைமக்கெல்லாம் இருந்தாலும் இது பொசுங்கிடும். ஏன்னா இது எரிமலை பாறை இதெல்லாம். ஸோ அதனால் இலைமக்குன்றது இதில் இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்த மண் ஈரமாக இருக்கிறப்போ சேறு மாதிரி இருக்கும். ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். ஏன் அப்படின்னா இந்த மண்ணில் போர்ஸ் ரொம்ப அதிகம், அதாவது துளைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால என்ன ஆகும்னா தண்ணீர் உள்ள வரப்போ ஒரு மாதிரி சொதன்னு வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த இடத்தையே. நெக்ஸ்ட்டு இந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற தன்மை ஒரு பயிருக்கு மிகவும் முக்கியமானது. எதன்னா அது வந்து பருத்திக்கு தான் இந்த தன்மை வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன் அப்படின்னா அது வளர்கிற காலத்தில் அதுக்கு வந்து அதோட மண் வந்து ஒரு மாதிரி தண்ணி ஒரு மாதிரி சேறு மாதிரியே இருக்கணும். தண்ணி ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட இதில் பருத்தி நல்லா விளையும். இதனால தான் கரிசல் மண் பகுதிகளில் பருத்தி அதிகமாக விளையுது. இதன் காரணமாக அந்த மண்ணுக்கு ரீகர் மண் மற்றும் பருத்தி மண் என வேற பெயர்கள்லாம் இருக்குது. ஸோ ரீகர் மண் என அழைக்கப்படக்கூடியதும் கரிசல் மண் தான். பருத்தி மண் என அழைக்கப்படக்கூடியதும் கரிசல் மண் தான். ஸோ இந்த ரீகர் மண்ணை ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மண் எங்கே காணப்படுது? நம்ம சொன்ன மாதிரி மேப் அடிப்படையில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, குஜராத்னா இந்த கத்தியாவார் தீபகற்பம்னு சொல்லப்படக்கூடியது. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் ஆந்திராவோட மேற்பகுதினா தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தோட ராயலசீமா, கர்நாடகாவோட வடப்பகுதி, தமிழ்நாட்டில் சொல்லணும்னா எக்ஸாக்டாக சொன்னால் கோயம்புத்தூர் பெல்ட், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளில். அடுத்தது இதில் விளையக்கூடிய பயிர்கள் பருத்தி தான் முக்கியம். அதுக்கப்புறம் திணைவளம், புகையிலை, கரும்பு இதெல்லாம் விளையலாம். நெக்ஸ்ட் செம்மண். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் நாம் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். எங்கே கரிசல் மண் காணப்படுதோ அந்த கரிசல் மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ இந்த கரிசல் மண் எங்கே நமக்கு மகாராஷ்டிரா, தெலுங்கானா இந்த பகுதியில் காணப்படுதுன்னா
அதை சுற்றி காணப்படக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்பாடுகள் காரணமாக தான் இந்த செம்மண் அப்படிங்கிறது உண்டாயிருக்குது. இந்த மண்ணுக்கு தாய்மண் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது கரிசல் மண் தான். ஸோ கரிசல் மண்ணோட சேர்ந்து இன்னும் அரித்துட்டு போயிட்டு அரிச்சு ஏன் அப்படின்னா வந்து ஆறுகள்லாம் பாயுதில்ல, அந்த காரணத்தினால அப்படி அடிச்சுட்டு போகிறதுனால தான் இந்த செம்மண் அப்படிங்கிறது வந்து உண்டாயிருக்குது. ஸோ இது வந்து இந்த பழமையான படிகை பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடையதால் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பழமையான கிரானைட் மற்றும் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைனால சொல்றாங்க. நாம எப்படி வந்து இந்த இடத்துல மட்டும்தான் காணப்படுன்னு சொன்னா, நீங்க வேணா இந்த எங்க காணப்படுதுன்னு அவங்க கொடுத்துருக்கதே பாருங்க. தக்கான பீடபூமியின் இதான் தக்கான பீடபூமி, இதனுடைய கிழக்கு பகுதி, அப்புறம் தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த கார்னர்ல தான் நமக்கு சோட்டா நாக்பூர் இருக்குது. ஸோ ஜார்க்கண்ட், இதை தாண்டி நீங்க செம்மண் அந்த பக்கம் பார்க்கவே முடியாது. நாம சொன்ன கான்செப்ட் தான். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த கரிசல் மண் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் செம்மண் காணப்படும். நெக்ஸ்ட், அடுத்து இதோடைய வேதியியல் பண்புகள். செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண் ஆக்சுவலாக வந்து இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது இரும்பு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இரும்பு துருப்பிடிச்சா என்ன நடக்கும்? சிவப்பு கலராக மாறும், அதுதான் செம்மண். இரும்பு துருப்பிடிச்சா செம்மண் ஆகிடும். ஸோ இந்த செம்மண் அதோடைய கலர் எப்படி மாறுபடும்னா, அதில் இருக்கக்கூடிய இரும்பின் அளவை பொறுத்து ஒரு மாதிரி ரெட்டிஷ்ல இருந்து பழுப்பு நிறம் வரைக்கும் மாறுபடும். நெக்ஸ்ட், ஸோ இரும்பு மற்றும் மெக்னீஷியம், இரும்பு இருந்தாலே மேங்கனீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து மெக்னீஷியம் இந்த இடத்துல அதிகமாக காணப்படுது. அடுத்து வந்து நைட்ரஜன், இலைமக்கு, இது எல்லாமே கம்மி. செம்மண் உருவாகிறப்பையும் நைட்ரஜன், இலைமக்கு இதெல்லாம் உருவாகிறதுக்கான இது கம்மி தான். ஸோ அங்கனால இங்கேயும் வந்து அது வந்து கிடையாது. அடுத்தது வந்து மண்ணின் தன்மைகள். ஸோ இதில் மென் துகள்கள் இடையளவு குறிப்பிடப்பட்டுள்ள ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? மென் துகள்கள் இடையளவு குறிப்பிடப்பட்டுள்ள உப்பு கரைசல், வெண்களி பாறை தாதுக்கள், சிறுவெளிகளுடைய செம்மண் படிவு, இதெல்லாம் இந்த மண்ணில் காணப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல மென்மையான துகள்கள் காணப்படுது. இதே மாதிரி தான் இதை விட கொஞ்சம் துகள் கம்மி. இதுல போர்ஸ் ரொம்ப அதிகம் இருக்கும், இதுல போர்ஸ் வந்து அதை விட கம்மியா இருக்கும். அடுத்த செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளமான மண். இதுல கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு, பருப்பு வகை எல்லாமே போடலாம். இதற்கு முன்னாடி பார்த்த 3 வகை மண்ணிலையுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல வளமான மண், தரமான நீர்ப்பாசனம் இருந்ததுன்னா நல்லாவே பண்ண முடியும். அடுத்ததான் வந்து சரளை மண். ஸோ இந்த சரளை மண் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி வந்து அந்த இடத்துல மழைப்பொழிவும் இருக்கணும். ஸோ வெப்பமும் இருக்கணும், அடுத்து வந்து இந்த மழைப்பொழிவு, குளிர் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே உருவாகும்னா, இந்த ஹைட் உயரம் அதிகமான பகுதிகளில் உண்டாகும். உயரம் அதிகமான பகுதிகளில் தான் இது உண்டாகும். ஸோ ஒரு குன்றுகளோ ஒரு மலைப்பகுதியோ, ஏன் அப்படின்னா உயரம் குறையிறப்ப நமக்கு வந்து வெப்பநிலை வந்து குறையும். அப்போது நேரடியாக சூரியனுடைய கதிர்கள் பட்டு அந்த இடத்துல வெப்பமாகுது. உயரம் இருக்க காரணத்தினால இந்த இடத்துல வெப்பநிலை குறைஞ்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மழை பெய்யுது, இல்லை மழை பெய்யுறது, இல்லை ஒரு குளிர்கான சூழ்நிலை ஏற்படுறப்போ அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் சிதைவடைந்து உருவாகக்கூடிய மண் தான் இந்த சரளை மண் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதுக்கான உருவாகிற அந்த ப்ராசஸ் பேர் சொல்லுவாங்க மண் சுவரல், லீச்சிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. மண் சுவரல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது இதான் வந்து ஏதோ ஒரு குன்றுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நீங்கள் வேணால் பாருங்கள். நம்ம சொன்ன கான்செப்ட் அடிப்படையில் சரளை மண் காணப்படக்கூடிய இடங்கள் அசாம் குன்று, கேரளா மற்றும் கர்நாடகாவோட மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி, ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்போ இது உருவாகக்கூடிய இடம் ஃபுல்லாகவே குன்று மற்றும் மலையில் மட்டும்தான் இது உண்டாகும். சரளை மண் அப்படிங்கிறது அங்கேருந்து உருவாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் காணப்படும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் உண்மை. இது எப்படி அப்படின்னா, இந்த பகுதிகளில் ஃபஸ்ட்டு வெப்பம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து மழை அதிகமாகிறப்போ, மழையும் அதிகமாக பெய்கிறப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கான்ற சத்து இருக்கும். ஸோ சிலிக்கான்ற ஒரு பொருள் இருக்கும். அந்த சிலிக்கான்றது அடிச்சுட்டு போயிடும். அப்படி அடிச்சுட்டு போயிடுறதுனால இந்த மண்ணில் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் தங்கிடும். வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியது இரும்பு மற்றும் அலுமினியம். இரும்பு மற்றும் அலுமினியம் இது என்ன பண்ணிடுது? வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல தங்கிடுது. மற்ற பொருட்கள் சிலிக்கான்றது அடிச்சுட்டு போயிடுது. ஸோ இதனால தான் இந்த மண்ணில் இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகள் அதிகமாக காணப்படுது. அப்போ இதை வச்சு எது குறைவுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, சிலிக்கா மிகவும் குறைவாக இருக்குது. இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் சிலிக்கா கண்டென்ட் குறைவு. சிலிக்கான் கிடையாது, சிலிக்கா. அடுத்தது இது தன்மை. உயரமான மலைப்பகுதியில் அதிகமான அமிலத்தன்மையோட, தாழ்வான பகுதிகளில் குறைந்த அளவும் இருக்குது. ஸோ உயரமான மலைப்பகுதியில் அதிகமாக இருக்குது, அதிகமான அமிலத்தன்மையோட இருக்குது. இது அங்கேருந்து அடிச்சுட்டு வர குறைந்த அமிலத்தன்மையோட இருக்குது. அடுத்து பொதுவாக இது வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் களிமண்ணோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஈரப்பதத்தை வச்சுக்கும். ஏன்னா களிமண்ணோட தன்மையே ஈரப்பதத்தை வச்சுக்கிறது தான். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் விளையும் அப்படின்னா, காபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு. காபி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு. அடுத்ததாக மண் வகைகளில் வேற என்ன? காடு மற்றும் மலைமண். இந்த மண் காடுகள் மற்றும் மலைகளில் காணப்படக்கூடியது. இது உருவாகக்கூடியது காரணம் என்ன?
வெப்பநிலை வேறுபாடு, பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகள் காரணமாக தான் இது உருவாகுது. பௌதீக சிதைவு, ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் காரணமாக இது உருவாகுதுன்றாங்க. காலநிலைக்கு ஏற்ப மாறுபடுது. ஸோ இது காடு மற்றும் மலைமண்ணா உயரமான காடுகளில் காணப்படக்கூடியதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரளை மண் அப்படின்னா மலைகளின் அடிவாரத்தில் காணப்படக்கூடியது அல்லது குன்றுகளில் காணப்படக்கூடியது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குன்றுனா 1 அல்லது 2 இருந்தால் அதுக்கு பேர் குன்று. தொடர்ச்சியாக இருந்தால் அது பேர் மலைகள், மலைத்தொடர்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் வேதியியல் பண்புகள் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து எல்லாமே கம்மி. இந்த காடு மற்றும் மலை மண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அதிகம்னு சொல்லி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ காட்டில் என்ன இருக்கும், இலைகள் இதெல்லாம் இருக்கும், உயிரி சிதைவுன்றது அதிகமாக இருக்கும். அதனால இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் உயிரி சிதைவு மற்றும் இலை மக்கு இருக்கிறதுனால நைட்ரஜன் இதில் அதிகம். நைட்ரஜன் காடு மற்றும் மலை மண்ணில் அதிகம், மற்ற இரண்டும் குறைவு. பொட்டாசியம், பாஸ்பரஸும் குறைவு. அடுத்ததாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இந்த மாதிரிலாம் சொல்ல இறங்கி கேட்க மாட்டாங்க. பட் நம்ம ஒரு கான்செப்டுவலாக இதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். அடுத்தது, இதனுடைய தன்மை கொடுத்துருக்காங்க. மணல் மற்றும் பாறை துகள் கலந்து காணப்படும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்கலாம். ஒரு மண்ணை கொடுத்துட்டு மென்மையான மணல் மற்றும் பாறை துகள்கள் கலந்தது. ஸோ இந்த மண்ணோட தன்மை தாய்ப்பாறைக்கு ஏற்ப மாறுபடும். ஸோ அதிக இலை மக்கு சத்து இருக்கிறதுனால மெதுவாக மக்கு செய்வதனால காரத்தன்மை உடையது. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு இது என்ன வகையான மண் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு சொல்லணும் காடு மற்றும் மலைமண். இப்படித்தான் அந்த கொஸ்டின் இருக்கும். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஆன்சர் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அடுத்து, இந்த மண் எங்கெல்லாம் பரவி இருக்குது? ஸோ நம்ம இங்கே மலைப்பகுதிகள், உயரமான மலைப்பகுதி எல்லாமே சொல்லலாம். இமயமலை பகுதி இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், இமாச்சல், உத்தரகாண்ட், சிக்கிம், இந்த பகுதிகள்லாம். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ இந்த இடம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க, காடு மற்றும் மலைமண். காடு இருக்க இடத்துல தான் சொல்லுவாங்க. காட்டில் என்னெல்லாம் விளையுதோ எல்லாத்தையும் நீங்கள் போடலாம். வளரும் பயிரில் காப்பி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, அப்புறம் பல வகை வாசனை பொருள் எல்லாமே நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட், வறண்ட பாலைமண். ஸோ வறண்ட பாலைமன்றது நமக்கு பாலைவன பகுதிகளில் காணப்படக்கூடியது. அப்போ நீங்கள் இடத்த ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். ராஜஸ்தான், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதி. அதுக்கு அடுத்ததா குஜராத்தின் வடப்பகுதி, இந்த பகுதியில் காணப்படக்கூடிய குஜராத்தோட வடப்பகுதி. அடுத்ததா பஞ்சாபுடைய தென்பகுதி. இந்த இடத்துல அதாவது நமக்கு ராஜஸ்தான் பகுதியை தான் அப்படியே சொல்றாங்க. பஞ்சாபுடைய தென்பகுதியும் குஜராத்தின் வடப்பகுதியும் சேர்ந்ததா இந்த இடங்கள்ல பாலைமண் அப்படிங்கிறது காணப்படுது. பாலைமண் அப்படிங்கிறது எதனால் உருவாகுதுன்னா வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமா அந்த மண்ணில் ஆவியாதல் ப்ராசஸ் அதிகமாக நடக்குது. ஸோ ஈரத்தன்மையே இருக்கிறது இல்லை, வறண்டே காணப்படும். இந்த மண்ணில் இலைமக்குன்றது இருக்கவே இருக்காது. ஏன்னா தாவரமே இல்லை, எப்படி இலைமக்கு இருக்கும்? ஸோ இலைமக்கு இல்லைன்னா நைட்ரஜனும் இருக்காது. இந்த மண்ணில் என்னெல்லாம் அதிகமாக இருக்கும்? உப்பு. ஏன்னா எல்லா நீர்லாம் ஆவியானதுக்கப்புறம் உப்புத்தன்மை இருக்கும், அமிலத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த உயிர் சத்து நைட்ரஜன்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உப்புத்தன்மை, உப்பு, அமிலத்தன்மை, பாஸ்பேட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ கால்சியம் கார்பனேட் இருக்குது. உயிர் சத்தும் நைட்ரஜனும் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் வளமான மண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீர்ப்பாசன வசதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மண்ணிலையும் விவசாயம் உங்களால் பண்ண முடியும். ஆனால் நெல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இந்த நீர் குறைவாக தேவைப்படக்கூடிய பயிர்கள், திணை பயிர்கள், அப்புறம் பார்லி, பருத்தி, சோளம், இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் உங்களால் நீர்ப்பாசன வசதி கரெக்டாக கொடுத்து பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க. ராஜஸ்தானுடைய கங்கா நகர் போன்ற மாவட்டங்களில் நீர்ப்பாசன வசதியோட திணைப்பயிர்கள் போன்றவை பயிரிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தது, ஏன்னா பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகை பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதாவது என்ன சொல்றது, மறுஸ்தலி, அரை பாலைவனம் மற்றும் முழு பாலைவனம் அப்படி மாதிரி 2ஆக பிரிச்சிருப்போம். அரை பாலைவனம், முழு பாலைவனம். இந்த அரை பாலைவன பகுதிகளில் தான் நம்ம இதை பண்ண முடியும். முழு பாலைவன பகுதிகளில் பண்ண முடியாது. நம்ம இந்தியாவில் அரை பாலைவன பகுதி காணப்படுது, அங்கே நம்ம பண்றோம். அடுத்ததாக உப்பு மற்றும் காரமண். இந்த மண் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சரியான வடிகால் அமைப்பு இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ தண்ணியை ஒரு இடத்துல நீங்கள் தேங்க விட்டீங்கன்னா அது என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் அப்படியே ஆவாகி அந்த இடம் அப்படியே பூசான பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கப்ப அந்த மண்ணில் அப்படியே உப்பு தேங்கி ஒரு மாதிரி அந்த மண்ணுடைய தன்மையே அழிச்சிடுது. இது டேம் போன்றவை கட்டப்படுறப்பையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ டேம் அதிகமாக கட்டுறப்பையும் அந்த இடத்துல நடக்குது. ஸோ வடிகால் அமைப்பு இல்லாமல் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புக்கள்லாம் மண்ணோட இணைஞ்சு இது நடக்குது. முக்கியமாக இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா இந்த மாதிரி தவறான நீர்பிடிப்பு, எந்த இடத்துல நம்ம நீர்பிடிப்பு விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணாதது, அப்புறமா அந்த கடல் நீர் உள் புகுறது. ஏன் அப்படின்னா நிலத்தடி நீரை உறிஞ்சு 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 கடைசியில் பார்த்தா இந்த மண்ணும் கொஞ்சம் இந்த உப்பு தண்ணின்றது உள்ள புகுறது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் இந்த உப்பு மற்றும் காரமண் அப்படிங்கிறது உண்டாகுது. ஸோ இதனால அடுத்தது இந்த மண் உப்பு மற்றும் காரமண்ணால அதில் அது என்ன காணப்படும்னா உப்புக்களாக இருக்கக்கூடிய சோடியம், மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் காணப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த மண் இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால இதில் எந்த பயிரையும் உங்களால் போட முடியாது.
இதில் எந்த சத்தும் இல்லை, இதில் போட்டால் வளரவே வளராது. நெக்ஸ்ட், இதோட தன்மை சிதைக்கப்படாத பாறை மற்றும் சிதைவுற்ற கனிமங்களை உள்ளடக்கியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி வந்து கனிமங்கள் எல்லாம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்த மண்ணு காணப்படக்கூடிய இடங்கள் ஆந்திரா, கர்நாடகா, பீகார், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான். ஸோ வந்து இந்த இடம் எல்லாமே வறண்டு போன ஒரு பகுதியில் மட்டும்தான் இதெல்லாம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. வறண்ட பகுதிகள் எல்லாத்துலேயும் தான் இது காணப்படுதுன்னு சொல்லி நீங்கள், ஏன்னா தண்ணி இல்லாமல் வறண்டு போன பகுதிகள்லாம் இது காணப்படுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அடுத்ததாக களிமண் மற்றும் சதுப்பு நிலம். களிமண் மற்றும் சதுப்பு நிலம் இது என்ன அப்படின்னா, இந்த ஆறும் கடலும் சேரக்கூடிய இடம், இல்லை 2 நீர் பகுதிகள் சேரக்கூடிய இடங்கள்ல இப்போ ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து போயிட்டு இருக்கு, இன்னொரு இடத்துலையும் தண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, தண்ணி நார்மலாக போகிறப்ப அதோடைய மண் வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி 2 நீர்ப்பரப்பு சேரப்ப அந்த இடத்துல இதோட வேகம் குறைந்து அந்த இடத்துல படிய வைக்கப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அப்படிங்கிறது உண்டாகுது. சதுப்பு நிலம் அப்படின்னா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். எப்போவுமே வந்து இந்த மண் இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி இருக்கும். இந்த பிச்சாவரம் போன்ற பகுதிகளில் இது காணப்படுது. இது தமிழக பார்க்குறப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஆற்றுடைய கழிமுக பகுதி, ஆற்றினுடைய டெல்டா பகுதியில் இது காணப்படுதுன்னு சொல்லிட முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படியே தமிழ்நாடோட கடற்கரை பகுதி, மேற்கு வங்கத்தில் சுந்தரம் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெல்டா. அடுத்து பீகார், உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல மாவட்டங்கள். நெக்ஸ்ட், உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. ஈரக்காலநிலை இருக்கக்கூடிய பகுதியில் காணப்படுதுன்னு சொல்லியாச்சு. இதில் கருமை நிறம் மற்றும் அதிக காரத்தன்மை உடையது, அதிக மழையளவு, அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது இருக்குது. இதில் என்னென்ன கம்மியாக இருக்குது? பொட்டாஷ், பாஸ்பேட்லாம் கம்மியாக இருக்குது. உயிரினப் பொருட்கள் இதில் இருக்கும், அதிகமாக காணப்படும். அந்த காரணத்தினால ஏன் அப்படின்னா இதில் சதுப்பு நிலத்தில் அதிகமாக காடுகள் விளையிற தன்மையும் இருக்குது. ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்குல்ல. அப்போ இப்படி இருக்க காடுகள் இருக்கப்ப என்ன ஆகும்? இலைமக்கு அதிகமாகும். இலைமக்கு மற்றும் உயிரினப் பொருட்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும்? ஸோ ஹியூமஸ் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நைட்ரஜன் சத்து இதில் நல்லாவே இருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு வந்து இந்த 8 வகையான மண்ணை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய மண் வகைகளை நமக்கு ஒரே படத்திலேயே கொடுத்துருப்பாங்க. காடு மற்றும் மலைமண், அடுத்து மண்டல் மண், நெக்ஸ்ட் தக்கான பகுதிகளில் காணப்படுது பாருங்க கரிசல் மண், அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண். நெக்ஸ்ட் அடுத்தது அங்கங்கே சின்ன சின்ன பகுதிகளில் இந்த சரளை மண், குன்று பகுதிகளெலாம் சரளை மண். அப்புறம் உப்பு மற்றும் காரமண் பாருங்க, வறண்டு போன பகுதிகளில் உப்பு மற்றும் காரமண் காணப்படுது. இந்த பகுதியெல்லாம் ஏன் காணப்பட்டுச்சு அப்படின்னா இதற்கான காரணம் தவறான நீர்பிடிப்பு. அந்த இடத்துல வந்து தண்ணியை ஒரு மாதிரி தெரியாமல் அவங்க சேகரித்து நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த நிறையா இந்த உரம் போடுறது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் அந்த இடத்துலையும் உப்பு மற்றும் காரமண் உண்டாயிடுச்சு. அப்புறம் பாலைவனத்தில் தான் காணப்படுது. சதுப்பு நிலமண் பாருங்கள், இந்த சுந்தரவனம், அப்புறம் தமிழ்நாட்டுடைய இந்த பிச்சாவரம், இந்த போன்ற பகுதிகள்லாம் சதுப்பு நிலமண் காணப்படுது. அவ்வளோதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மண் சீரழிவுன்ற விஷயத்தில் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட 2015 அறிக்கையின் அடிப்படையில் 2015 அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதற்காக மண் வகையில் எதிர்கொள்ளும் சவால்கள் இங்கே நமக்கு வந்து இதில் பெருசாக இதெல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்குறதுக்குலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இதில் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். மண் அரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குது, ஊர்ப்புத்தன்மை, உப்பு படிவு, இதெல்லாம் மாதிரி சொல்கிறாங்க. மண்ணை எப்படி பாதுகாக்கணும்? காடுகளை உருவாக்கணும், அணைகள்லாம் வந்து குறுக்கு அணைகளை கட்டணும். ஏன்னா வந்து ஒரே இடத்துல கொண்டு போய் நம்ம பண்ணுறப்போ நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன செக் டேம் பண்ணி அதை நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலான்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க. அப்புறம் அதிக மேய்ச்சலை தடுக்கணும். ஆடு மாடுகள் மேய்ச்சல்னால அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் இழப்புனால அங்கே தண்ணியை தேக்கி வைக்கிற தன்மை இழந்துருது. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீர்ப்பாசனம். அடுத்த 2வது டைட்டில் வந்து பார்த்தோன்னா நீர்ப்பாசனம். இது என்னன்னா, நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு பயிரை வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணியை நாம் எப்படி கொண்டு போய் கொடுக்க போகிறோம், இவ்வளோதான் நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும். வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறைக்கு என்னன்னு சொல்கிறாங்க? நீர்ப்பாசனம்ன்றாங்க. ஏன் இந்தியாவில் நீர்ப்பாசனம் அதிகம் தேவைப்படுது? நமக்கு வட இந்திய பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் ஆறுகள் அதிகம். தென்னிந்திய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆறுகள் வற்றாத ஆறுகள் கிடையாது, எல்லாம் வற்றக்கூடிய ஆறுகள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிக வெப்பம், சீரற்ற பருவமழை பொழிவு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நமக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம ஆற்றுல இருந்து கூட அந்த தண்ணியை கொண்டு போய் பயிர்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதனால நீர்ப்பாசனம்ன்றது அத்தியாவசியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வருஷம் ஃபுல்லாக பயிர் சாகுபடி செய்யணும். அதிக நீர் தேவையில்லை பயிர் சாகுபடி, வணிக மேலாண்மை, மண்ணின் நீர் புகும் தன்மை, இந்த காரணங்களால் இந்தியாவுக்கு நீர்ப்பாசனம்ன்றது மிக முக்கியமாக இருக்குன்னு இதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் சொல்கிறாங்க. நாம் இதை படிக்க வேண்டியதுன்றது இதுக்கப்புறம் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க பயன்பாட்டின் அடிப்படையில்.
கால்வாய் நீர்ப்பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றா பிரிக்கிறாங்க. கால்வாய் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசனம் கால்வாய் பாசனம் தான். இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்வாதார பாசனம். இரண்டாவது இது, ஃபர்ஸ்ட் கிடையாது. இதில் டோட்டலாக வந்து பரப்பு இந்தியாவில் 24% நமக்கு கால்வாய் பாசனம் மூலமாக பண்ணுறோம். அடுத்ததாக இந்த கால்வாய் பாசனம்னா ஒன்றும் கிடையாது, கால்வாய் வெட்டி தண்ணியை கொண்டு போகிறது, அவ்வளோதான் கால்வாய் பாசனம். அதில் இங்கே நமக்கு இந்த ஒரு படத்திலேயே எது ஃபர்ஸ்ட்னு சொல்லி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது குழாய் கிணறு. குழாய் கிணறு முதல்ல இருக்கும். இரண்டாவது கால்வாய் பாசனம், மூன்றாவது கிணறு, மற்ற கிணறு வகைகள். குழாய் கிணறு முதல்ல, அதுக்கப்புறம் இரண்டாவது கால்வாய், மூன்றாவது மற்ற கிணறு. இந்த ஒரு ஆர்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக வெள்ளப்பெருக்கு கால்வாய். அந்த கால்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். வெள்ளப்பெருக்கு கால்வாய் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வெள்ளப்பெருக்கு கால்வாய் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆற்றுல இருந்து நேரடியாக தண்ணியை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் வெள்ளப்பெருக்கு கால்வாய். எந்த ஒரு தடுப்பணையும் இல்லாமல் நேரடியாக இப்போ ஒரு சைடில் ஒரு காவா வெட்டி தண்ணி எடுத்தோன்னா அதுக்கு பேர் வெள்ளப்பெருக்கு கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வெள்ள காலங்களில் திசை திருப்பது பயன்படுது, மழை காலத்துலையும் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குது. மழை காலத்தில் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குன்றாங்க. ஓகேவா. ரெண்டாவது வந்து வற்றாத கால்வாய். இது வற்றாத நதிகளில் தான் குறுக்கே அணையை கட்டி ஒரு சின்னதாக ஒரு செக் டேம் மாதிரி கட்டி திறந்து விடுறதுனால தான் இந்த வற்றாத கால்வாய் அப்படிங்கிறது உண்டாகுது. நம்ம நாட்டில் முக்கியமாக வட இந்திய பகுதிகளில் பார்க்குறப்போ இந்த வற்றாத கால்வாய் இது வந்து அதிகமான அளவில் ஏற்படுது. நம்ம திருச்சி பகுதிகளில் பார்த்தா வந்து இந்த வெள்ள கால்வாயெல்லாம் அதிகமாக காண முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொள்ளிடம் சைடுலாம் தண்ணி வர்றப்போ திறந்து விடுவாங்க, இல்லை அப்படின்னா நமக்கு முக்கம்பூர்லேருந்து ஏற்கனவே இருக்கிறத வச்சு திறந்து விடுறது. நெக்ஸ்ட் 2014 அடிப்படையில் பார்த்தோன்னா 15.8 மில்லியன் ஹெக்டேர் நிலம் கால்வாய் பாசன வசதியோட விவசாயம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கால்வாய் பாசனத்தில் 60% வட இந்திய சமவெளிகள் தான் பண்ணுறாங்க. கால்வாய் பாசனம் அப்படின்னாலே நமக்கு வட இந்தியா தான். ஏன் அப்படின்னா அங்கே ஆறுகளில் வற்றாத ஆறுகள் இருக்குது, அதனால தண்ணியை ஈஸியாக அவங்களால கொடுக்க முடியுது. அப்போ அந்த பகுதிகள் எல்லாமே நீங்கள் முக்கியமாக கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா சமவெளிகளை நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார் போன்ற பகுதியெல்லாம் தேவை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தென் மற்றும் மத்திய இந்தியாவில் ஆந்திரா, தமிழ்நாடு, ஒடிசா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர் இந்த பகுதியெல்லாம் காணப்படுது. இங்கெல்லாம் எங்க ஆறு ஓடுதோ அந்த இடத்துல பண்றாங்க. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிணற்று பாசனம். கிணறுனா என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவுல 62% கிணத்து பாசனம் தான். 62% கிணத்து பாசனம், இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இதுல நம்ம ரெண்டா வந்து பிரிப்போம். என்னென்னா திறந்தவெளி கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறு. திறந்தவெளி கிணறுனா முன்னெல்லாம் காலத்துலலாம் வந்து ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெட்டி ஒரு கட்டத்தில் என்னென்னா கிணறு வந்துடும். இப்போ கூட இந்த இந்த நிறையா வீடுகளில் இருக்கும் கிணறுன்றது இறக்கிற மாதிரி, தண்ணி இறக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் திறந்த வெளி கிணறு. ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அதிகமான அடியில் போடுறது, அதிகமான அளவு, இப்போ 100 அடி 110 அடியில் போடுறது எல்லாமே வந்து ஆழ்துளை கிணறு. இந்த குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு தண்ணி தோன்றதுக்காக உருவாக்கின ஆழ்துளை கிணறு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதான் அந்த ஆழ்துளை கிணறு. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு வந்து இந்த கிணற்று பாசனத்திற்கு கீழே பரப்பளவு இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் எங்களை கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம் அதான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இது இதில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. இதில் இருக்கக்கூடிய அந்த கிணற்று பாசன அளவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் கொடுத்துருக்கிறதுல நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும் எது ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட்டு கிணத்து பாசனத்தில், மத்திய பிரதேசம் செகண்டு, ராஜஸ்தான் 3. இதில் ஏதோ ஒரு 1-2 தெரிஞ்சால் கூட நம்மளால் அங்கே மேனேஜ் பண்ணிடலாம். நீங்கள் 5மே தெரிஞ்சிருக்கணும்னு சத்தியமாக எந்த எக்ஸாம்லையும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி எடுக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். இப்போது போன தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து காடுகள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வகைப்படுத்துக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதில் 1, 3 ஏதோ ஒரு 2 விஷயம் தெரிஞ்சிருந்தா, ஏதோ 2 மாவட்டம் தெரிஞ்சிருந்தா போதும். தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாவட்டம்னா 2 தெரிஞ்சிருந்தா கூட போதும், நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இதில் ஒரு 1-2 தெரிஞ்சாலே போதும், அடிச்சிடலாம். உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, பஞ்சாப் 5th இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஓரளவு தெரிஞ்சா கூட நம்மளால மேனேஜ் பண்ணிடலாம். நடுவில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப். இல்லை நமக்கு ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய குஜராத், நம்ம அங்கே அந்த மண்ணில் சொன்னல ராஜஸ்தானுக்கு, அதாவது குஜராத்தின் வடபகுதி, பஞ்சாபின் தென்பகுதி, இந்த இடமா இருக்குது. இதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஈஸியாக மற்ற 2 கூட முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், கடைசியாக பஞ்சாப். நெக்ஸ்ட் அதாவது 5வது இடத்துல. அடுத்தது இதில் இந்த திறந்த வெளி கிணறு அப்படின்னா நிலத்தடி நீர் நம்ம ஒரு 10 அடியில் தோண்டினாலே வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு திறந்த வெளி கிணறே போதும். இது எங்கே இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம்? நம்ம ஆற்று படுகைகளில் தான் இந்த மாதிரி திறந்த வெளி கிணறு காணப்படும். அடுத்து ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது நிலத்தடி நீர் மட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் காணப்படுது. குஜராத், நம்ம தமிழ்நாடு போன்ற பகுதியெல்லாம் ஆழ்துளை கிணறு தான் மேக்ஸிமம் இந்தியாவில் தான் இருக்குது. அடுத்து ஏரி பாசனம் அப்படிங்கிறது பூமியோட மேற்பரப்பில் இயற்கையாக உருவாக்கப்படக்கூடியது. இது எப்படின்னா ஒரு ஆறுல இருந்தோ இல்லை மழை பெய்யக்கூடிய காலத்தில் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக உருவாக்கப்படுறதான் ஏரி பாசனம். இதுதான் பழமையான நீர்ப்பாசனம்னு சொல்லலாம். இந்தியாவின் மிக பழமையான நீர்ப்பாசனம் இதுதான். ஏரி மற்றும் குளங்களை உள்ளடக்கியது.
ஸோ காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லி அழைக்கப்படுது. நாம தான் ஏரி ஏரி வெட்டி பாசனம் பண்ணது நாம தான். நம்மளுடைய மாநிலம் தான் ஏரி பாசனத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்கும். 3.78 பரப்பு லட்சம் ஹெக்டேர் ஏரிகளால் நமக்கு பாசனம் கிடைக்குது. அடுத்து தீபகற்ப இந்தியாவில் ஏன் வந்து ஏரி பாசனம் செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 காரணம் ஒரு 2-3 காரணம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா கடினமான பாறைகள். ஸோ பாறை போன்றவை இருக்கிறதுனால நம்மளால் அடியில் போர் போட்டுலாம் எடுக்க முடியல. அங்கே நிலத்தடி நீர்மட்டம்ன்றதெல்லாம் கம்மி. அதனால் என்னென்னா மேலே வந்து நம்ம வந்து ஈஸியாக மேலேயே நம்ம தண்ணியை தேக்கி பண்ணிட்டு போயிடுறோம். அப்புறம் பள்ளங்கள் இருக்குது. அப்புறம் வற்றாத ஆறு வந்து இங்கே இந்த பகுதிகளில் கிடையாது. தென்னிந்திய பகுதியில் முக்கியமாக நீர்க்கசிவு அப்படிங்கிறது ஏற்படாது. நீர்க்கசிவுன்றது பூமிக்கு அடியில் பாறைகளுக்கு இடையே ஊடுருவக்கூடியதான் நீர்க்கசிவுன்னு சொல்லுவாங்க. அது ஏரி பாசனத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இல்லை. நெக்ஸ்ட் குறைவான மக்கள் தொகை பரவல், குறைவான வேளாண் நிலம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இது பண்ணப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வட மாவட்டங்கள்லாம் இந்த ஏரி பாசனம் தான். காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள்லாம். அடுத்து நவீன நீர்ப்பாசன முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. நவீன நீர்ப்பாசன முறை சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம், மைய சுழல் நீர்ப்பாசனம் ஆகியவற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. சொட்டு நீர் பாசனம்னா அதனுடைய வேர் பகுதிக்கு சொட்டு சொட்டா நீர் கொடுத்தா அது பேர் சொட்டு நீர் பாசனம். அப்புறம் தெளிப்பு பாசனம் அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து தெளிச்சு விடுறது. ஸோ வந்து தெளிச்சு ஒரு இடத்துல வந்து அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமே வேறு இருக்குது. ஸோ 4 மீட்டருக்கும் உயரமான அதிகமாக உள்ள பயிர்களுக்கு கூட பயன்படுத்தலாம். கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து மைய சுழற்சி. இது வந்து ஒரு மாதிரி சென்ட்ரிஃபியூகல். எப்படின்னா இதையே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சட்டுன்னு திருப்பி அடிக்கும். ஸோ இதுதான் வந்து மைய சுழற்சி நீர்ப்பாசனம். நீர்ச்சக்கரம் அல்லது வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம் சொல்ல அழைக்கப்படுது. ஸோ தண்ணி வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு என்னன்னா வந்து அதை வந்து மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் அந்த புல்வெளிக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி மாற்றி அடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள். இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒரு டேமோட இதை கொடுத்துட்டு அது எந்த மாநிலங்களுக்கு பயன்படுதுன்னு கேட்கலாம், எந்த மாநிலத்தில் இருக்குன்ற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இது பல்நோக்குன்னா என்னன்னா ஒரு டேம் கட்டுறாங்கன்னா ஒரே ஒரு பர்பஸ்க்காக கட்ட மாட்டாங்க, பல்வேறு நோக்கங்களுக்காக கட்டாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசனம், நீர்மின் உற்பத்தி, குடிநீர், தொழிற்சாலைகளுக்கு நீர் வழங்குதல், வெள்ளத்தடுப்பு, மீன்வள மேம்பாடு, நீர்வழி போக்குவரத்து, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை யோசிச்சு தான் அந்த பல்நோக்கு நீர் திட்டங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் முக்கியமாக நீர்மின் சக்தியும் நீர்ப்பாசனம் தான் முக்கியமான திட்டமாக இருக்கும். அடுத்தது குறைந்த அளவில் நீரில் அதிகளவு மகசூலை பெறுறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, PMKY அப்படிங்கிற திட்டம். ஸோ இது என்ன திட்டம்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது நுண்ணீர் பாசன திட்டத்தில் இந்த மாதிரி வந்து இந்த மைய சுழற்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் யார் வந்து முதல் 5 இடத்துல இருக்காங்க, அதில் இந்த 78% பண்ணுறாங்க அப்படின்னா அதில் தமிழ்நாடும் இருக்குது, 5வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தில் தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது, முதல் இடத்துல ஆந்திரா இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா, முக்கியமாக தென் மாநிலத்திலேயே 3 வந்துருச்சு. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத்தும் மகாராஷ்டிராவும் பக்கத்தில் இருக்குது. அவங்களும் வந்துட்டாங்க. அடுத்ததாக இந்தியாவின் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள். இது எங்கெங்க இருக்குது, எந்த ஆற்றின் மேலே இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இமேஜை அப்படியே எடுத்து நமக்கு முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்கதையும் பார்த்துடலாம். பாக்ஸில் வந்து தாமோதர் பள்ளத்தாக்கு எந்த ஆற்று மேலே, தாமோதர் மேலே. ஸோ இதனால் பயனடக்கூடிய மாநிலங்கள் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட். அதாவது தாமோதர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கங்கை அதனுடைய துணையாறுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பக்ரானங்கள். இது உலகின் மிகப்பெரிய புவி ஈர்ப்பு அணை. உலகின் மிகப்பெரிய புவி ஈர்ப்பு அணை. புவி ஈர்ப்பு அணைனா இது ஒரு டைப்பு. டேமில் வந்து ஏகப்பட்ட டைப் இருக்குது. கிராவிட்டி டேமு அந்த மாதிரி ஒவ்வொரு டேம் டைப் சொல்லுவாங்க. அதில் இந்த புவி ஈர்ப்பு அணைன்றது இந்த பக்ரானங்களுக்கு. ஸோ இது எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ் மீது கட்டப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் பயனடையுது, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அடுத்த இந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீர்ப்பாசனம் எத்தனை, அப்புறம் நீர் மெகாவாட்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம இதை மட்டும் ஓரளவுக்கு படித்தாலே போதும். ஹிராகுட் இது இருக்குது ஒடிசால. ஸோ வந்து இது வந்து மகாநதி மீது கட்டப்பட்டுள்ளது. உலகின் மிக நீளமான அணை இதுதான். அடுத்து கோசின்றது நமக்கு கங்கையின் துணையாறு. கோசி, கண்டக் இதெல்லாம் வந்து கங்கையின் துணையாறு. ஸோ கோசின்றது வந்து பீகார் மற்றும் நேபாளம் இதனால் பயனடையுது. அப்புறம் துங்கபத்ரா நமக்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகா பயனடையக்கூடிய மாநிலமாக இருக்குது. எந்த ஆற்றின் மீதுனா துங்கபத்ரா மேலே தான். தெகிரி டேம் இது முக்கியமானது. தெகிரின்றது பாகீரதி டேம் மேலே. பாகீரதி ஆறு மீது கட்டப்பட்டுள்ளது. பாகீரதின்றதான் பின்னாடி கங்காவாக மாறுது. ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் இதுக்கான டேம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த உத்தரகாண்ட் மாநிலம் இதனால் பயனடையுது. அடுத்து சம்பல், பெட்வா, கென்னு அந்த மாதிரி வந்து இது வந்து நமக்கு மத்திய பகுதிகளில். ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் இதனால் பயனடையுது. அப்புறம் நாகார்ஜுன சாகர், கிருஷ்ணா நதி மீது கட்டப்பட்டுள்ளது, ஆந்திராவில் இருக்குது. சர்தார் சரோவர் டேம் நர்மதை ஆற்று மீது கட்டப்பட்டுள்ளது,
மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்றவை பயனடையுது. ஸோ இது எந்த ஆறின் மீதுன்றது ரொம்பவும் முக்கியமானது. இந்திரா காந்தி கால்வாய். இந்திரா காந்தி கால்வாயினால முக்கியமா ராஜஸ்தானுடைய அந்த இது சொன்னால பாலைவன மண்ணு சொன்னால அந்த பகுதிகளெல்லாம் விவசாயம் பண்றதுக்கு இந்த இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் மிகவும் உதவியா இருக்கு. இது சட்லஜ்ல இருந்து கட்டப்பட்டு கால்வாய் மூலமா தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. அப்புறம் மேட்டு டேம் தமிழ்நாடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அடுத்த பகுதியில் வேளாண்மை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்க்க போறோம். வேளாண்மை அப்படின்றது குறிப்பிட்ட பயிர்களை உற்பத்தி செய்யறதும் மற்ற கால்நடைகளை வேளாண்மைன்றது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் மட்டும் இல்லை, பயிர் வளர்க்குறது மட்டும் கிடையாது, கால்நடை உற்பத்தி எல்லாமே சேர்ந்து தான் இதில் வருது அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம நம்மளோட வேளாண்மை மூலமா நாட்டுக்கு 50% மேலான வேலை வாய்ப்பையும் நாட்டோட மொத்த வருமானத்தில் 25% கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு எக்கனாமிக் போறப்ப இன்னும் தெளிவான டேட்டா புரியும். இந்தியாவுடைய ஜிடிபியில் இவங்களுடைய பெர்சன்டேஜ் ஐ திங்க் 13% கிட்ட வந்து வேளாண்மை வந்து நமக்கு ஜிடிபியில் வந்து வருமானத்தை கொடுக்குது. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் 50% மேலான மக்களுக்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பை கொடுக்கறது வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தான். வேளாண்மை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இயற்கை காரணின்றது இயற்கையாக இருக்கக்கூடியது நிலத்தோற்றம், காலநிலை மற்றும் மண் போன்றவை. அடுத்து அமைப்பு சார். ஸோ இயற்கையாக இருக்கிறது என்ன நிலம். அடுத்து அமைப்பு சார் அப்படின்னா ஸோ நிலத்தோட அளவு எவ்வளோ அளவில் இருக்குது. நீ இயற்கையாக வந்து நிலத்தோற்றம் இருந்தணும். நிலத்தோற்றம்னா அது வந்து உயரமான இடத்துல இருக்குதா, அந்த இடத்துடைய காலநிலை எப்படி இருக்கும், மண்ணுன்றது எப்படி இருக்குன்றது வேற. பட் நமக்கு அமைப்பு சார் காரணி அப்படிங்கிறது வேளாண் நிலத்தோட அளவு. அடுத்து வந்து அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குத்தகை கெடுக்கிற முறையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அந்த ஊரோட பழக்க வழக்கத்தை பொறுத்தது. இந்த அமைப்பு சார் காரணின்றது அதுதான் அந்த ஊருக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், அந்த மாதிரி விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணது. அடுத்து வந்து உட்கட்டமைப்பு அப்படிங்கிறப்போ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு. ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு வேளாண்மை பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நல்ல ஒரு நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து இதெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி. அடுத்து தொழில்நுட்ப காரணிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் அதிகமான விளைச்சல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வீரிய விதைகள், ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி, இயந்திரம் இதெல்லாம் பயன்படுத்துறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வேளாண்மையின் வகைகள், தண்ணீரை வேளாண்மை, இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். தண்ணீரை வேளாண்மைனா தான் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் தண்ணீரை வேளாண்மை, அவ்வளோதான். தண்ணீரை வேளாண்மையை பண்ணுறதுக்கோ தான் வீட்டுக்கு மட்டும்னா தான் மற்றும் தன்னோட சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேருக்கு சேர்த்து இதை பண்ணோம்னா, இப்போது நான்கிட்ட ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, நான் என்ன பண்ணேன்னா ஒரு நெல்லை போட்டு வச்சுக்கிறேன். போட்டு வச்சுட்டு என் குடும்பத்தில் இருக்கவங்களே உதவி பண்ணுறாங்க, எந்த ஒரு உரமும் போடலை. ஸோ அப்போது இதை பண்ணேன்னா ஒரு தரமான ஒரு சாப்பாடுக்கு நான், அதாவது ஒரு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியெல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு நல்ல ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்லாம். ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த ஒரு பயிர் வரப்போ அடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன், அடுத்த ஒரு சீசன் வரப்போ. இதுதான் வந்து தண்ணீரை வேளாண்மைன்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இதில் அதிக செலவுலாம் கிடையாது, இயந்திரம் இதெல்லாமே யூஸ் பண்ணுறது கிடையாது, கைவேலை தான் மேக்ஸிமம் குடும்ப உறுப்பினர் உள்ள பண்ணிடுறாங்க. விளைச்சல் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்ப உறுப்பினர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. இதில் நமக்கு இந்த முக்கியமாக உணவுப் பயிர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்புறம் அந்த கரும்பு, எண்ணெய் வித்து, பருத்தி, சணல் புகையிலெல்லாம் சின்ன அளவில் போடப்படுது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு நமக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இதில் குறைவான உற்பத்தி தான் நடக்கும். இது எங்கெங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில பகுதிகள் கொடுத்துருப்பாங்க. ராஜஸ்தான் சில பகுதி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொன்னால் இது எல்லா பகுதிகளையும் தான் பண்ணுறாங்க. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக முக்கியம்னா நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மைனா இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உருவானது. முதன்முறையாக நம்ம இந்தியாவில் பண்ணது வந்து இந்த இடப்பெயர்வு வேளாண்மை தான். ஸோ என்ன அப்படின்னா பழங்குடியின மக்கள் காடுகளை திருத்தி, காடுகளை அழித்து அந்த இடத்த எரித்து அது மூலமாக அந்த மண் வந்து ஒரு மாதிரி வளமான மண்ணாக மாறிடும். அதுக்கப்புறம் அங்கே பயிர் செஞ்சு கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்னென்னா மண்ணில் கொஞ்சம் விளைச்சல் கம்மியாகிறப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்படி தான் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை அப்படிங்கிறது வந்து போடப்படுது. இது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. வெட்டுதல் மற்றும் எரித்தல், ஸ்லாஷ் அண்ட் பர்ன். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வேளாண்மையோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஜூம்னா அஸ்ஸாம், பொன்னம் கேரளா, புடு ஆந்திரா மற்றும் ஒடிசா. அடுத்து பீவார், மாசன், பெண்டா, பீரா இது வந்து மத்திய பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகள். ஸோ இது வந்து இது தனியாக இருக்கும், இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து சரியாக வந்து கொடுக்கல. ஜூம் அப்படின்னா அஸ்ஸாம், அஸ்ஸாம். பொன்னம் கேரளா, புடு ஆந்திரா மற்றும் ஒடிசா. பீவார், மாசான், பெண்டா, பீரான்றது மத்திய பிரதேசத்தோட பல்வேறு பகுதிகளில். மத்திய பிரதேசத்தில் தான் இந்த பீவார், மாசான், பெண்டா, பீரா இந்த 4ம் மத்திய பிரதேசம் தான். ஸோ இதை அடுத்தது சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தது தீவிர வேளாண்மை. இது இப்போ மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யார்கிட்டயாவது ஒருத்தட்ட சொல்லி அதை சும்மா கேள்வி கேட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறப்ப தான் ஈஸியாக வந்து மறக்காமல் இருக்கும். ஜூம் அஸ்ஸாம். ஸோ வந்து ஜூம் அஸ்ஸாம். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த எண்டிங் வந்து ஒன்றா இருக்குது, ஏய்பு. அடுத்து பொன்னம் கேரளா, இது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து புடு அப்படின்னா ஆந்திரா மற்றும் ஒடிசா. ஆந்திராக்கார ஒடிசாக்காரனை இது போட்டு தள்ளிவிடுன்னு சொன்னான்ற மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து பீவார், மாசன்,
பெண்டா பீரா. ஸோ இதில் நான் எப்படி ஞாபகத்தில் வச்சேன்னா இந்த பீவார் இந்த 3 பி சம்மந்தமாக வரும். பீவார் பெண்டா பீரா. ஸோ இந்த 3P + மாசான். ஸோ எம்ன்றது ஒன்று வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வச்சு நான் ஞாபகத்தில் வச்சிட்டேன். MP3 அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சிட்டேன். அதுக்கு இது என்ன மத்திய பிரதேஷ் தான். அந்த மாதிரி MP3ன்றது மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பிக்கு வந்து 3 விஷயத்தை நான் உள்ள ஞாபகத்தில் வச்சுட்டேன். இப்படி தான் இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன். அடுத்து தீவிர மேலாண்மைனா எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங். இது என்னன்னா எனக்கு வந்து விளைச்சல் மட்டும் கிடைச்சா போதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அதிக அளவில் உரம் போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதிக அளவில் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை லாபம். இதுக்காக பண்ணால் அதுக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங். ரசாயன உரத்தை போடு, பூச்சிக்கொல்லியை போடு, இந்த மாதிரி என்னத்தை வேணாலும் பண்ணுறதுன்றது நமக்கு தீவிர வேளாண்மைன்னு சொல்லப்படக்கூடியது. இது எங்கெங்க பண்றாங்க, முக்கியமா நமக்கு இந்த மாதிரி தீவிர வேளாண்மை பண்ணது இதனால தான் இந்தியா வந்து ஒரு காலகட்டத்தில் அழியாமல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பசுமை புரட்சி அப்போ இந்தியாவின் நார்த் பகுதிகளில், நார்த்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த பகுதிகள்லாம் பண்ணி தான் நமக்கு மற்ற பகுதிகள் எல்லாம் சோறு போட்டாங்க. தீவிர வேளாண்மை பண்ணு சரியா தப்பான்னு கேட்டால் அப்போ பண்ணதுனால தான் நிறைய பேர் உயிரே வாழ்ந்தாங்க. அடுத்து இப்பயுமே தீவிர வேளாண்மை பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் மண்ணோட தன்மை கெட்டு போயிடுச்சு. அதுக்காக வந்து கொஞ்சமா நம்ம வந்து மாறணும். அதற்காக தான் இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ன்ற விஷயத்த வந்து நிறைய வந்து சொல்றாங்க. மண்ணோட தன்மையை ரொம்ப கெடுத்துட்டாங்க. மண் இப்போ வந்து மறுபடியும் சரியாகணும் அப்படின்னா அதற்கான கேப்ன்றது நம்ம கொடுத்தாகணும். கொடுத்தா மறுபடியும் பழைய மாதிரி மாறிடும். இப்பயுமே நிறைய இடங்கள்ல மண் மலட்டுத்தன்மை அடைஞ்சிருச்சு. அது சரியாகணும்னா அதற்கான பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணணும். அடுத்து வறண்ட நில மேலாண்மை. நீர்ப்பாசன வசதி இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி வேளாண்மை பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணும், வறட்சி தாங்கக்கூடிய பயிர்களாக இருக்கும். சோளம் அந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே இருக்கும். ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற வறண்ட பகுதிகளில் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கலப்பு வேளாண்மைனா ஒன்றும் கிடையாது, பயிரிடுதலோட எக்ஸ்ட்ரா சில ப்ராசஸ், கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்புலாம் பண்றது, அவ்வளோதான். அடுத்து படிக்கட்டு முறை வேளாண்மை. இதை பண்றது ஒன்லி மலைப்பகுதிகளில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா மலைப்பகுதிகளுடைய நிலங்களை திருத்தி இந்த மாதிரி வந்து படிக்கட்டா வச்சு இங்க இதுக்கான படம் கூட கொடுக்கல. மலைகள் வந்து பார்த்தோன்னா மலைன்னா இப்படி வந்திருக்குன்னா இந்த இடத்த ஒரு இந்த இடத்துல வந்து இது பண்ணி படங்கள்லாம் கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இடங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயிர்கள் வந்து விளைவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த இந்தியாவின் 3 வேளாண் பருவங்கள் மிகவும் முக்கியமானது. என்னென்னு பார்த்துக்கோங்க. காரிஃபு, ராபி, சையத்து. காரிஃபு, ராபி, சையத்து. இந்த காரிஃப் அப்படிங்கிறது வந்து காரிஃப் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர். ஸோ நம்ம வந்து இதை வந்து குருவேன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஜூலை மாதம் தான் நம்ம குருவை போடுறது. நம்ம இந்திய அளவில் பார்க்குறப்போ இந்த ஜூன் எதெல்லாம் பிரிக்கப்படுதுன்னா தென்மேற்கு பருவக்கற்று ஆரம்பிக்கக்கூடிய காலத்தை பொறுத்து இவங்க சொல்லியிருப்பாங்க காரிஃப்னு. நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் என்ன மேட்ச் பண்ணிக்கிட்டோம்னா இந்த டைமில் நம்ம குருவை வந்து போட்டிருப்போம். ஸோ குரு வந்து ஜூனுக்கு மேலே ஜூலையில் தான் போடுவாங்க. ஸோ நமக்கு ஜூன் 12ஆம் தேதி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நமக்கு வந்து இந்த மேட்டூர் டேமை திறக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா குருவை போடுறதுக்காக அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 2வது பருவம் ராபி. இந்த பருவம் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச். அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவுக்கு ஆரம்பிச்சு அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம், ஸோ இந்த மாசி இது வர்ற வரைக்கும், அது வெப்ப காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு ராபின்னு சொல்லுவாங்க. 3வது ஏப்ரல் டு ஜூன் சையத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. இது இந்திய அளவில் பிரிச்சிருக்காங்க. இந்த காரிஃப் பருவத்தில் வட மாநிலங்கள் என்னென்ன போடுவாங்க அப்படின்னா நெல், பருத்தி, மக்காச்சோளம் இதெல்லாமே போடலாம். ஓகேங்களா. தென் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே நெல் தான் போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய காலநிலை எப்படி இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க, 3 காலத்துலேயும் நம்ம நெல் போடுவோம். இங்கே பாருங்க, வட மாநிலத்தில் ஒரே ஒரு காலத்தில் தான் நெல் போடுவாங்க. அதே மாதிரி கோதுமையும் ஒரே ஒரு காலத்தில் தான் போடுவாங்க. ராபியில் மட்டும்தான் கோதுமை போடுவாங்க. ஏன் அப்படின்னா அதற்கான சூழ்நிலை இருக்கும். உள்ளே நம்ம போகிறப்ப இது சம்மந்தமாக தெளிவாக நமக்கு புரிய வரும். காரிஃபில் நமக்கு வட மாநிலத்தில் போடப்படக்கூடியது நெல், பருத்தி, மக்காச்சோளம் போடுறாங்க. தென் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு. நார்மலாக இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ராபியில் மட்டும்தான் கோதுமை போடப்படுது வட மாநிலத்தில். தென் மாநிலத்தில் கோதுமை போடவே முடியாது. ஏன் அப்படின்றத நம்ம இப்போ அடுத்தது அதை தான் பார்க்க போகிறோம். சையத் அப்படின்னாலே 2 பக்கமும் காய்கறி, பழம் போடுறது தான். மேக்ஸிமம் இந்த ஏப்ரல் டு ஜூனில் காய்கறி, பழம் தான் போடுவாங்க. தண்ணி இருக்குன்னா மட்டும்தான் நெல் போடுவாங்க. தண்ணி அவங்க ஊரில் இருக்குன்னா மட்டும்தான் நெல் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த படிக்கட்டு முறை வேளாண்மை பரவாயில்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்தியாவின் முக்கிய பயிர்கள். ஸோ இப்போ பயிர்களை பற்றி பார்க்க போகிறோம். பயிர்களை 4 விதமாக பிரிக்க போகிறாங்க. இதில் நமக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. எப்படின்னா ஒரு 4 விதமான பயிரை கொடுத்துட்டு அதில் ஒன்றினை தவறாக உள்ளதை தேர்வு செய்ய, அதாவது வித்தியாசமாக இருக்க தேர்வு செய்கின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் எந்தெந்த அடிப்படையில் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 3 உணவு பயிரும்
ஒரு வாணிப பயிரையும் கொடுத்துவிட்டு இப்போ இதுல இருந்து ஒன்று வித்தியாசமா தேர்வு செய்யணும்னா அப்போ அது வாணிப பயிர்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு வந்து அது வந்து நமக்கு என்ன காலத்துல வெயிலும்னு சொல்லி ஒருத்தவங்க பார்த்துருந்தாங்க, ஒருத்தவங்க பார்த்து ஆன்சர் போட்டிருந்தாங்க, அது தப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உணவு பயிர்னை பொறுத்த வரைக்கும் கோதுமை, மக்காச்சோளம், திணை பயிர் சாப்பிட்றதுலாம் உணவு பயிர். வாணிப பயிர்னா நமக்கு விற்கிறதுக்காக பண்றது கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், அப்புறம் தோட்ட பயிர்கள் தேயிலை, காஃபி, டீ காஃபி, தோட்டக்கலை பயிர்கள், பழம், மலர் மற்றும் காய்கறிகள். நெக்ஸ்ட் உணவு பயிர்களை பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் தொகை காரணமா நம்ம வந்து இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்ன எங்க போடுறாங்க, என்ன வேணும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அரிசி, கோதுமை, கம்பு, சோளம், மக்காச்சோளம், பார்லி, கேழ்வரகு, பயிர், இதெல்லாம் முக்கியமான பயிர். இதுல நெல்லை பத்தி சொல்ல வராங்க. இந்த ஒரு படத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். நெல் அதிகமா விளையக்கூடிய இடங்கள்ன்றது தெரியும். நெல் இந்தியாவோட பூர்வீக பயிர். உலக அளவுல நெல் உற்பத்தியில சீனாவுக்கு அடுத்தபடியா நாம தான் இருக்கோம். உலக அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியா நாம தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்ததான் வந்து இது அயன மண்டல பயிர். இது வெப்பமண்டல பயிர். இதற்கு சராசரியா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவு இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் பயிரிடப்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா, கண்டிப்பா சொல்றேன். இது ஒரு கேட்கக்கூடிய பகுதி உள்ள ஏரியா தான். ஏன் அப்படின்னா ஒரு பயிரை கொடுத்துட்டு இதற்கான கண்டிஷன்ஸ் கரெக்டா தப்பான்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிஷன்ஸ் கரெக்டா தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அயனமண்டல பயிர் 24 டிகிரி சராசரி வெப்பநிலை, 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவு இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா களிமண் மற்றும் அல்லது வண்டல் மண் இதுதான் வந்து சாகுபடிக்கு ஏற்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமாக களிமண் அல்லது வண்டல் மண் தான் ஏற்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நார்த் இந்தியா பகுதிகள்லாம் நமக்கு இந்த களிமண் போன்ற களிமண் மற்றும் சதுப்பு நில மண்ணில் தான் இங்கே வந்து அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நெல் பயிரிடுறதுக்கு அதிகமான தொழிலாளர் தேவைப்படுது. இந்தியாவில் 3 விதங்களில் நெல் வந்து பயிரிடுறாங்க. விதைத்துவல், ஏர் உழுதல் அல்லது துளையிடுதல் மற்றும் நாற்று நடுதல். இதில் இந்த சில விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. சிஆர் தான் 205, ஏஆர் தான் சிஆர்ஆர். சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451. இது கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் மேற்கு வங்கம், 4வது இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாடு. 4வது இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாடு. இது 2 மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த 10 கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக படிக்க வேணாம். இது 2 மட்டும் போதும். கோதுமை. ஸோ கோதுமையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மேப்லேயே ஃபுல்லாக சொல்லிடுவாங்க நமக்கு எந்தெந்த பகுதிகள்னு சொல்லிட்டு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன் வட இந்தியாவில் மட்டும் விளையுது அப்படின்னா அந்த பகுதியில் கோதுமை போடுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், கோதுமை அறுவடை பண்ணுறப்போ ஒரு கண்டிஷன் இருக்கும். அது வட இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். மிதவெப்ப மண்டல காலநிலையில் தான் கோதுமை விளையும். அதனால தான் கோதுமையை நம்ம வட இந்தியாவில் பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வட இந்தியாவுக்கு மேலே தான் நமக்கு வந்து மிதவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது இருக்குது. சாரி, இந்த இடத்துல வரும். வட இந்தியாவுக்கு மேலே தான் மிதவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு 23 டிகிரி கோடு போதில்ல, நமக்கு அந்த கடற்கரை அப்படின்னு போகிறது விஷயத்தை வச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நெற்பயிருக்கு அடுத்தது போல் 2வது முக்கிய உணவு பயிர் கோதுமை. நாட்டோட மொத்த பரப்பில் 24%, உணவு உற்பத்தியில் 54% கோதுமை தான் வகிக்குது. இதை விளைவிக்கிற பருவத்தில் 10 to 15 டிகிரி டெம்பரேச்சர் தான் இருக்கணும். முதிர்ற பருவத்தில் 20 to 25 டிகிரி டெம்பரேச்சர் தான் இருக்கணும். இதுதான் இதோட கண்டிஷன். விளைவிக்கிறப்போ வெறும் 10 to 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் இருக்கணும். பார்த்துக்கங்க, அப்போ எவ்வளோ ஒரு குளிர்ச்சி இருக்கணும். அடுத்து முதிரக்கூடிய காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கணும், 20லேருந்து 25 வரைக்கும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் கோதுமை விளையும். அதனால தான் தென்னிந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு டெம்பரேச்சர்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினம். இதெல்லாம் மலைப்பகுதிகளில் தான் பார்க்க முடியும் தென்னிந்தியாவில் பார்க்கணுன்னா. அதனால தான் நம்மளால் கோதுமையை விளைவிக்க முடியல. ஸோ 85% மேலான கோதுமை உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்களா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், அந்த வட மாநிலம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பேர் தான் முக்கியமான ஆள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான டேட்டா இருக்கும். மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் கரிசல்மன் பிரதேசத்தில் கோதுமை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கரிசல்மன் பிரதேசத்தில் கோதுமை உற்பத்தி பண்ணுறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா? குஜராத் மற்றும் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பகுதிகளில் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சோளம். நம்ம நாட்டோட 3வது முக்கியமான உணவு பயிர் இது. ஸோ இது சோளம். அந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பசுமை புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தின் அடிப்படை அப்பெல்லாம் வந்து சோளம் மற்றும் கம்பை சாப்பிட்டு தான் எல்லாருமே உயிர் வாழ்ந்திருக்காங்க. இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர். இது வறட்சியான காலத்திலேயே நன்கு விளையும். ஸோ கார்போஹைட்ரேட் இதில் வந்து சத்து வந்து ரொம்ப அதிகம். இது ரொம்ப முக்கியமானது. ஆப்பிரிக்காவை பூர்வீகமான பயிர், 3வது முக்கியமான உணவு பயிர். இது 2 முக்கியம். இதில் சத்துக்கள் மிக அதிகம். ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக இருக்குது, கால்நடை தீவனமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து இது எந்தெந்த பகுதிகள் அதிகமாக போடப்படுதுன்னு பாருங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ். ஸோ சோளத்தோட இது வந்து மகாராஷ்டிரா, மகா சோளம்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெரிய சோளம்னு சொல்லி கூட. எனக்கு ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். எது முதலிடம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கம்பை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆப்பிரிக்கா தான். ஏழை மக்களோட முக்கியமான உணவு பயிர் இதுவும். அப்புறம் கரும்போட தண்டு பகுதி கால்நடைகளுக்கு தீவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்.
ஃபர்ஸ்ட் யாரு? ராஜஸ்தான். ஸோ கம்பு ராஜஸ்தான், சோளம் மகாராஷ்டிரா, இது ரெண்டும் போதும், இதுவே போதும். அடுத்து வார்கோதுமை, பார்லி என்று அழைக்கப்படுது. பார்லின்றது இது முக்கியமான தானிய பயிர். ஸோ இது எதற்காக பயன்படுதுன்னா ஏழைகளோட உணவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் அடிப்படையிலையும் இந்த பயிர் வந்து முக்கியமானது. ஏன் அப்படின்னா வந்து பீர் மற்றும் விஸ்கி தயாரிக்கிறதுல இது வந்து பயன்படுது. அப்புறம் ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசம் தான் இதுலேயும் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ பார்லிக்கு ராஜஸ்தான், ஸோ ராஜ பார்லி, ஓகேவா, ராஜா பார்லி, ஓகேவா. ஸோ வந்து பீர் மற்றும் விஸ்கி தயாரிக்கல பயன்படுது ராஜஸ்தான் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ராஜாவுக்கு வந்து பீரும் விஸ்கியும் கொடுத்தாங்க கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மன்னருக்கு. அடுத்ததா பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் பொறுத்த வரைக்கும் அவரை இனத்தை சார்ந்தது, அவரை இனத்தை சார்ந்தது. இது எல்லாமே வந்து அவரை இனத்தை சார்ந்தது தான். இவங்களோட இந்த பருப்பு வகைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுல முக்கியமான ஒரு பங்கு இவங்க கிட்ட இருக்குது. இது மனிதர்களுக்கு உணவு, கால்நடைகளுக்கு தீவனமாக இருக்குது. வளிமண்டல நைட்ரஜனை அதிக அளவு கிரகித்து மண்வளத்தை அதிகக்கூடியது இதாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா பயிர் சுழற்சி பண்ணுறப்ப போடுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, சாரி இந்த மார்ச் மாதத்தில், இப்போ பிப்ரவரி மாதம் நமக்கு இந்த அறுவடை முடிச்ச உடனே மார்ச் மாதத்தில் இப்போலாம் என்ன போட்டுருக்காங்கன்னா உளுந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா உளுந்து பயிர்கள் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா ஒரு 3 மாதத்தில் கொஞ்சம் மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் சத்து எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து குறுவையில் நெல் போடுவாங்க. உலகின் அதிக பருப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இந்தியா தான். நமக்கு பருப்புனாலே மத்திய பிரதேசம் தான் ஞாபகத்தில் வரணும். பருப்பு அப்படின்னாலே மத்திய பிரதேசம் தான் ஞாபகத்தில் வரணும். அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் வாணிப பயிர்கள். வாணிப பயிர்கள்லாம் விற்கணுன்ற நோக்கத்துக்காக பண்றது வாணிப பயிர்கள். கரும்பு, புகையிலை, இலைப்பயிர்கள், எண்ணெய் வித்துக்களை உள்ளடக்கியது. கரும்பு, புகையிலை, இலைப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்துக்களை உள்ளடக்கியது. கரும்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மிக முக்கியமான வாணிப பயிர். இது ஒரு வருஷத்து பயிர். ஸோ உலகத்தோட 2வது பெரிய உற்பத்தியாளர் நம்ம தான் கரும்புக்கு. இதுல இருந்து சர்க்கரை தொழிற்சாலைக்கு யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துக்கு யூஸ் பண்றோம். ஸோ 2வது பெரிய தொழிற்சாலை பிரிவும் இதுதான். முதல் தொழிற்சாலை பிரிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து கரும்பு, சாரி இது பருத்தி இருக்கும். அடுத்து சர்க்கரை உற்பத்தி இல்லாமல் வெல்லம், நாட்டு சர்க்கரை, சாராய தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கரும்பு பயன்படுது. வெல்லம், நாட்டு சர்க்கரை, சாராய தொழிற்சாலைகள். இது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கிடைக்கக்கூடிய அந்த சக்கை கூட காகித தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளை கொடுக்குது. சர்க்கரை உற்பத்தியில் நாம நாடு கியூபாக்கும் பிரேசிலுக்கும் அடுத்து 3வது இடத்துல இருக்கோம். இந்திய அளவில் அதிகமாக சர்க்கரை உற்பத்தி பண்ணுறது உத்தரப்பிரதேசம். இது சர்க்கரை கிண்ணம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவும் அதிகமான அளவில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 தெரிஞ்சு உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இது மட்டும் போதுமானது. அடுத்தது பருத்தி. பருத்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வாணிப பயிர். இந்தியாவோட மிகப்பெரிய தொழிற்சாலை பிரிவு தான். இவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். அதாவது உலக அளவில் இந்தியாவில் வந்து தொழிற்சாலை பிரிவில் மிகப்பெரியதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி தான். உலக அளவில் நம்ம பருத்தி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கோம். இந்தியாவில் அதிகமாக பருத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்களில் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, பஞ்சாப்லாம் இருக்காங்க. இதில் முதலிடத்தை மட்டும் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கரிசல் மண் சொன்னால அங்கே மட்டும் தான் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து சணல். சணல்ன்றது ஒரு வெப்பமண்டல இலைப்பயிர். இலை இலையாக வரும். இது மண்டல் மண்ணில் நல்லா விளையும். சணல் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருள் இதுதான். இந்த பெல்ட்டில் முக்கியமாக இது வந்து அதிக அளவில் விளையுது. ஸோ இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சணல் பயிரிடல முதலிடத்தில் கூடியது மேற்கு வங்காளம், 2வது இடத்துல பீகார். இது 2 போதும். மேற்கு வங்காளமும் பீகாரும் இது மட்டும் தெரிஞ்சா போதும். நெல்லையும் சணல்லையும் நமக்கு மேற்கு வங்காளம் வந்திருக்கும்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எண்ணெய் வித்துக்கள். ஸோ எண்ணெய் சத்துக்காக உருவாக்க கொழுப்பு சத்துக்காக எண்ணெய். ஸோ இதில் என்னென்ன பயிர்கள் இருக்குது? நிலக்கடலை, கடுகு, எள், ஆளி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, இந்த மாதிரி பல்வேறு பயிர்கள் இருக்குது. ஸோ இதில் இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க? குஜராத் மாநிலம் தான் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. குஜராத் தான் ஃபர்ஸ்ட், இது போதும். அப்புறம் நிலக்கடலை உற்பத்தியில் இருக்கக்கூடிய, ஸோ சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது இடத்தை வகிக்கக்கூடியது நாம தான். நிலக்கடலை உற்பத்தியில் 2வது இடத்தை நாம வந்து வகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது தோட்டப்பயிர்கள். தோட்டப்பயிர்கள்னா இந்த டீ மற்றும் காஃபி விஷயத்தை பற்றி சொல்றாங்க. டீ, காஃபி, ரப்பர். தேயிலைன்றது அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலையில் விளையக்கூடியது. நம்ம இது ஆல்ரெடி இந்த சரளை மண் மற்றும் மலைமண் போன்ற பகுதிகளில் விளையும் சொல்லி பார்த்துருப்போம். இதில் வேரில் தண்ணி தேங்கக்கூடாது. இந்தியாவில் 2 முக்கியமான தேயிலை வகைகள் பயிரிடப்படுது. பூகி அப்படிங்கிறது சீனாவோட பிறப்பிடம், அசாமிகா அப்படிங்கிறது இந்தியாவோட பிறப்பிடம். இந்தியாவில் 2 வகை இருக்கு, பூகியும் அசாமிகாவும். பூகினா சீனாலேருந்து வந்தது, அசாமிகானா இந்தியாவிலேருந்து வருது. ஸோ இது மூலமாக இது 2யும் கலந்து நிறையா தேயிலைகளை நம்ம வந்து கலப்பினம் பண்ணி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் அதிகமாக டீ உற்பத்தியில் இருக்கக்கூடியது அஸ்ஸாம், 2வது தமிழ்நாடு. முதலிடம் அஸ்ஸாம், 2வது தமிழ்நாடு. காஃபி பொறுத்த வரைக்கும் நெல்லில் நல்லா விளையும். 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் கடல் மட்டத்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய மலைச்சரிவில் விளையும். இதுலையும் 2 வகை இருக்குது, அரபிகா, ரொபாஸ்டா. அரபிக்கான தரம் மிகுந்தது, ரொபாஸ்டானா தரம் குறைந்தது. அடுத்து உலக காப்பி உற்பத்தியில் 7வது இடத்துல இந்தியா வைக்குது. இந்தியாவிலேயே காப்பி உற்பத்தியில் கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட். இது இந்திய உற்பத்தியில் 71% இவன் மட்டுமே கொடுக்குறான். இந்த கர்நாடகா மட்டும் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் உலக உற்பத்தியில் 2.5% கர்நாடகா கொடுக்குது. உலக உற்பத்தியில் 100%, அதில் 2.5% கர்நாடகா மட்டும் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பயிர். அடுத்து ரப்பரை பொறுத்த வரைக்கும் 1902 கேரளாவில் முதலாக ரப்பர் தோட்டம் உருவாக்கப்படுது. வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை.
ரப்பர் பயிர்றதுக்கு ஏற்படுறது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு வெப்பமண்டலத்தில் நல்ல ஒரு மழை பொழியக்கூடிய இடங்கள்ல இது வந்து அதிகமாக இதாகும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா, தமிழ்நாடு, அந்தமான் அண்ட் நிக்கோபர் இந்த பகுதிகளில் தான் ரப்பர் போடப்படுது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து நிலநடுக்கோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான். ஸோ வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கணும், மழையும் அதிகமாக இருக்கணும். ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபர், கேரளா இந்த பகுதிகள் தான் ரப்பர் உற்பத்தியில் முக்கியமான பகுதி. அடுத்து நறுமண பயிர்கள்னா இந்த வாசனை பொருட்கள், இதனாலே நமக்கு வந்து ஸ்பைசஸ் இதுக்கெல்லாம் இதுக்காக தான் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி கூட ஐஎன்எம்ல பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் முக்கியமாக இந்தியாவில் யார்? கேரளா தான், வேற யாரும் கிடையாது. அடுத்தது தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா பழம், மலர், காய் வகை, காய்கறி இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வாழை பயிரிடப்படுது. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பயிரிடப்படுது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒரு டேட்டா வரும், அங்கே நம்ம அதை பார்த்துக்கலாம். ஏன்னா எதில் நம்ம எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உலகத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் உலகத்தில் நம்ம இந்தியா வந்து 2ஆம் இடம் வகிக்குது. அதுக்கப்புறம் ஆப்பிள்னா இமாச்சல், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் வாழை, அப்புறம் வேற என்ன, ஸோ ஆரஞ்சு, திராட்சைலாம் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் போன்ற பகுதியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உலக காய் வகை உற்பத்தியில் இந்தியா மட்டும் 13% கொடுக்குறோம். நாம தான் 2ஆம் இடத்துல இருக்கோம். டோட்டலாக ஒரு 13% கொடுக்குறோம். இந்த ஒரு 3 டேட்டா இது முக்கியமானது. அப்புறம் கால்நடைகள், இதில் பெருசாக கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ கால்நடை இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கால்நடை கணக்கெடுப்புன்ற டேட்டா வேணா முக்கியம். 2012 19வது கால்நடை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதில் உலகத்திலேயே அதிகமான கால்நடை கொண்டது இந்தியான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வருது. இது மட்டும் போதும். இந்த மாடோட சதவீதம், ஆடு சதவீதம்லாம் தயவு செஞ்சு வேணாம், இது கேட்க மாட்டாங்க. அப்புறம் மாடுகள், ஸோ எவ்வளோ இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக டிஃப்ரெண்டான முக்கியமானது கேட்குற மாதிரி இருக்கணும். இந்தியாவின் மாடுகள் எண்ணிக்கையில் 2ஆவதாக நம்ம வந்து இருக்கும். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது பிரேசில், 2ஆவது இடத்துல இருக்கிறது நாம தான். அதில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கூடியது மத்திய பிரதேசம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் 3 விதமான இனம் இருக்குது. பால் இனம், இழுவை இனம், கலப்பு அல்லது பொது இனம்னு சொல்லிட்டு 3 சொல்லியிருக்காங்க. வேற இதில் முக்கியம் இல்லை. அடுத்து வெள்ளாடு, ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படக்கூடியது, இது ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா நாட்டின் இறைச்சிக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ராஜஸ்தான். ஸோ முதல்ல வந்து மாடை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ் பார்த்தோம். அடுத்து வெள்ளை ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான். அடுத்து எருமைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேசம் சொல்லியிருக்காங்க. எருமைக்கு வந்து உத்தரப்பிரதேசம். அப்புறம் முதல் கால்நடை கணக்கெடுப்பு, இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919 மிக குறைந்த பால் பண்ணையோடு எடுக்கப்பட்டது. ஸோ 19வது கால்நடை கணக்கெடுப்பு 2012 எடுக்கப்பட்டது. இறுதியாக எடுக்கப்பட்டது வந்து 2017 சொல்லிட்டு சொல்றாங்க. கரண்ட்ல இது எடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறது வந்து நம்ம இந்த புக் டேட்டால 2017 கடைசியாக எடுக்கப்பட்டிருக்குது. அவ்வளோதான். ஸோ தமிழ்நாட்டில் யார் எடுக்கிறாங்க? தமிழ்நாட்டில் கால்நடை வளர்ப்புத்துறை தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வேற ஒன்றும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதோட இதை விட்டுலாம். பால் பொருள் மற்றும் இறைச்சி ரோம உற்பத்தி. பால் பொருட்களில் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, இறைச்சியில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ பால் பொருட்கள் உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இறைச்சி பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் தான், அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இது ரெண்டும் போதும். இதை தாண்டி வேற ஒன்றும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து வந்து ரோம உற்பத்தி. ஸோ ராஜஸ்தான் தான் முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ பாலில் உத்தரப்பிரதேசம், இறைச்சியில் உத்தரப்பிரதேசம், ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான். இந்த 3 மட்டும் போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. அடுத்து மீன் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் 2 டேட்டா தான் பார்ப்போம். கடல் மீன் வளர்ப்பு மற்றும் உள்நாட்டு நன்னீர் நீர் வளர்ப்பு. இதில் பாருங்க 14 மில்லியன் மக்கள் தொகை அதிகமானவருக்கு வேலை வாய்ப்பு அளிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உலக மீன் உற்பத்தியில் நம்ம சீனாவுக்கு அடுத்தபடியாக 2ஆவது இடத்துல இருக்கோம். மீன் உற்பத்திலையும் நம்ம 2ஆவது இடத்துல இருக்கோம். மீன் உற்பத்திலையும் 3% இந்தியா வந்து 2ஆவது இடத்துல இருக்கு. அடுத்து இந்தியா கடற்கரை நீளம் 6100 கிலோமீட்டர். அப்புறம் தீவு கூட்டத்தை சேர்த்தா 7517 கிலோமீட்டர். இதெல்லாம் நம்ம இந்தியாவுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அடுத்து கடல் மீன் பிடிப்பு. இதில் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க? கேரளா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, முக்கியமான பகுதியில் 200 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டத்தட்ட பகுதியில் மீன் பிடிக்கிறது. அப்புறம் உள்நாட்டு மீன் பிடிப்பு. இது நாட்டோட மொத்த மீன் உற்பத்தியில் 50% உள்நாட்டு மீன் பிடித்தல் மூலமாக தான் கிடைக்குது. இதில் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க? ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அப்புறம் இந்த மீன் வகையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேணாம், அது எல்லாமே வேணாம், தேவைப்படாது. அப்புறம் இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மெயின்ஸ் ரீதியாக படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். வேற ஒன்றும் இதில் வந்து பிரிலிம்ஸ் ரீதியாக கேட்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வேளாண்மை மற்றும் மண்வகை மற்றும் வேளாண்மை அப்படிங்கிறத முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல மீதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.